Hello everyone, welcome to Codehunters, a team of full stack developers and security analysts. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லினக்ஸ்க்குன்னு தனியான லோக்கல் ஹோஸ்ட் சர்வர் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ விண்டோஸ்லேயும் நம்ம லோக்கல் ஹோஸ்ட் எக்ஸாம் வச்சு ஒர்க் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஒரு டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாமை பற்றிலாம் முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் மாதிரியான லோக்கல் ஹோஸ்ட் சர்வரை எப்படி நம்மளே கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஹெச்சி அப்படின்ற ஃபோல்டரில் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு சூடோ கோட் யூஸ் பண்ணி நானோ எடிட்டரில் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்ட் போட்டோம் அப்படின்னா ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 காலம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு காலமும் வந்துட்டு ஒரு ஐபி அட்ரஸஸ் அண்டு அதோட நேம் இருக்குது சரிங்களா. அதாவது எதுக்கு நம்ம வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போகணுமோ, எந்த யூஆர்எலுக்கு எடுத்துகிட்டு போகணுமோ அதோட நேம் வந்துட்டு அந்த இடத்துல போடணும். இங்கே வந்துட்டு ஒரு 3ஆவதாக ஒரு காலமும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அது வந்துட்டு ஏலியஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ஏலியஸ் அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கோடன்டஸ் அப்படின்னா சிஹெச் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக வச்சுக்கிறது. ஸோ அதான் ஏலியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்னோடய லோக்கல் ஹோஸ்ட் சர்வர் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு google.com போகிறேன். ஸோ google.comோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ networktools.com போனீங்க அப்படின்னா அதில் எந்த வெப்சைட்டோட பேக்கெண்டில் இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ் இருந்தாலும் எடுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு டிஎன்எஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ டிஎன்எஸ்னால் இந்த டொமைன் நேம் வந்துட்டு இந்த ஐபி அட்ரஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. அதுதான் டிஎன்எஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அந்த விஷயத்த நம்ம இன்டர்னலாக பண்ண போகிறோம் நம்ம சிஸ்டம்குள்ளேயே. அதுக்காக தான் இந்த விஷயம் சரிங்களா. ஸோ இப்போ நான் அலைஸும் இதையும் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ 404 நாட் ஃபவுண்ட். ஸோ ஒரு அவுட்புட்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபார் சம் எரர்ஸ் என்னோட சிஸ்டம் நான் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ. வில் see in the next video. Take care. Bye.